ஆதிபாரதி சீரியலில் இப்போ ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்வேதா வந்து செம கடுப்பாகிறாங்க. நம்ம ஆதி வந்து பாரதிக்கு தலையில் மசாஜ் பண்ணி விட்றாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. பாரதி வந்து ஆஃபீஸில் வந்து ரொம்ப அதிகமாக கடுமையாக வேலை பார்த்துட்ருக்காங்க. வேலை பார்த்து முடித்த டயர்டில் வந்து கரெக்டாக வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே சோபாவில் வந்து உட்காடுறாங்க. பசிக்குது, அவங்களால சாப்பிட்லான்னு பார்த்தா டைனிங் டேபிளில் வந்து நம்ம அறிவு, அவங்க ஒய்ஃபு அப்புறம் ஸ்வேதா வந்து உட்காந்துட்டாங்க. அதனால் சரி அங்கே இடம் இல்லை, இவங்க சாப்பிட்டு போனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கப்ப அப்படியே அசந்து போய் டயர்டாகி படுத்து தூங்கிடுறாங்க. தூங்கினப்போ கையில் வந்து பேக்கோடையே தூங்கிடுறாங்க. ஆதி மாடியிலேருந்து வராங்க. வந்து பார்த்தா இவங்க எல்லோரும் வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பாரதி வந்து செம டயர்டில் வந்து அப்படியே படுத்திருக்காங்க. அவங்க படுத்துட்டு இருக்கப்போ வந்து சோபாலேருந்து வந்து அவங்க கையில் வந்து பேகை வந்து கழட்டி வைக்கிறாங்க. கழட்டி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஆதி வந்து பின்னாடி சோபா பின்னாடி போயிட்டு பாரதிக்கு வந்து தலையை இப்படி தடவி விட்றாங்க. என்ன ஆதி, சாரி நான் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதான் ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே படுத்துருங்க, நான் தலையை வந்து அமுக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை வந்து மசாஜ் பண்ணி விட்றாப்புல நம்ம பாரதிக்கு வந்து ஆதி. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை நீ வந்து ஆஃபீஸில் வந்து நான் வேணால் பாஸாக இருக்கலாம், இங்கே வந்து நீ என்னோடய ஒய்ஃபு, அதனால் வந்து நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு தலையை வந்து மெதுவாக தடவி விட்றாங்க. தடவி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் அசந்து தூங்கிடுறாங்க நம்ம பாரதி. உடனே ஆதி வந்து அவங்க இருக்கிற டயர்டை புரிஞ்சுக்கிட்டு காஃபி போடலான்ட்டு போயிட்டு கிச்சனில் போய் காஃபி போடுறாங்க நம்ம ஆதி. காஃபி போட்டு முடிச்சுட்டு வந்து பாரதிக்கிட்ட வந்து காஃபி கொடுக்குறப்ப வந்து பாரதி வந்து நீங்கள் எதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னோடனே, ஆஃபீஸில் வேணால் நான் வந்து வேலை வாங்கலாம் உங்களை, ஆனால் இங்கே வந்து நான் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கேன் பாரதி, என்னங்க இப்படி இல்லாமல் சொல்கிறீங்க அப்படின்னோடனே, பின்ன என்ன பாரதி, ஆஃபீஸில் உதவி செய்யலான்னு வந்தால் நீங்கள் வந்து உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, இங்கே வந்து நம்ம 2 பேரும் கணவன் மனைவி, என்னோடய அன்பான காதலிக்கு வந்து நான் வந்து இது கூட உதவி செய்யக்கூடாதா, நீங்கள் இதிலெல்லாம் வந்து என்னோடய உரிமையில் வந்து நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுத்தோன்னே பாரதி வந்து காஃபி குடிச்சிட்டு வந்து ஆதியை பார்த்து வந்து சிரிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்வேதா வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணி அவளை கஷ்டப்படுத்தலான்னு நினச்சா இது வந்து அவங்களுக்கு சாதகமாகவே போகுதே அப்படின்னு செம கடுப்பாகி அங்கே சாப்பிடாம எந்திரிச்சு போகிறாங்க நம்ம ஸ்வேதா. அதோட எபிசோட் ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறாங்க.